ஆஹா, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. ஜோலி பிடிச்சு கண்ண பறிக்குது. சாரி. வாங்க மிஸ்டர் ஜாக்கி சான். பாம்பு மந்திர கல்ல எடுக்கும் போது என்ன தடுத்த, குதிரை மந்திர கல்ல எடுக்கும் போது என்ன தடுத்த. இப்ப இந்த இடத்துக்கு நான் வரப்போறேன்னு தெரிஞ்சு எனக்கு முன்னாடியே வந்துட்டியா? என்ன மறந்துட்டேன்னு சொல்லாத. உங்களை மறக்க முடியுமா? அழகான பொண்ணுங்களை நான் மறக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? எப்படியாவது இருங்க. இந்த பொண்ணுங்களுக்கு நம்மள துரத்ததே வேலையா போச்சு. என்ன பார்க்காம இருக்க முடியல போல இருக்கே. ஜாக்கி, ஜூலி ஏர்லைன்ஸ்க்கு உன்னை வரவேற்கிறேன். இப்படிதான் நாங்க அந்த இடத்துல இருந்த பொருளை மியூசியம்க்கு கொண்டு வந்து வெச்சோம். ஓ, கலக்கிட்ட போ. வாவ், என்னைக்கு நான் இந்த மாதிரி அட்வென்ச்சருக்கெல்லாம் போக போறேனோ. அதுக்கெல்லாம் ஆசைப்படாத, அப்புறம் ஒரே அடியா போயிடுவேன். கவலைப்படாத லாரி, சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் போட்டுக்கு நீ போக போறல, ரெண்டும் ஒண்ணு தானே. அப்புறம் என்ன? ஜூலி, அங்க வரவங்க எல்லாருமே ஹீரோ மாதிரி காஸ்டியூம் போட்டு வருவாங்க. ஆனா உண்மையான ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? மக்களுக்காகவே வாழணும். நானும் ஒரு ஹீரோ ஆகணும். சூப்பர் மூஸ் மாதிரி, உன்ன மாதிரி, இல்ல ஜாக்கி மாதிரி. எனக்கு பாராட்டு பிடிக்காது, ஆனா ஜூலியோட கதையை கேட்க ஆரம்பிச்சா எல்லாருமே இப்படித்தான் ஆயிடுறாங்க. உன் கவலை எனக்கு புரியுது, விடு. ஜாக்கி எப்ப பார்த்தாலும் ஆக்ஷனுக்கு போகும்போது என்ன விட்டுடுவா. ஆனா அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படுறதே இல்லையே. உனக்கு தேவையானதை நீ செஞ்சுக்கிட்டு தானே இருக்க. அதே மாதிரி நீயும் பண்ண முடியும் லாரி. சூப்பர் மூஸ் மாதிரி இரு, உனக்குள்ளயும் ஒரு ஹீரோ இருப்பான். எனக்குள்ள எப்பவும் ஜீரோ மட்டும்தான் இருக்கான். என்னாச்சு? நல்ல நடக்குமா? அரக்கரோட ஆத்மாக்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அரக்கர்களுடைய ஆத்மா இங்க தாண்டா இருக்கு. பீமாவும் நானும் அதை அடைக்கிறதுக்கு பெரிய ஜாடியை ரெடி பண்றோம். நீங்க உடனடியா அந்த 5 அரக்கர்களுடைய ஆத்மாவையும் கண்டுபிடிங்க, சீக்கிரம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்னா தான் பிடிக்க முடியும். ஒவ்வொன்னா பிடிச்சிட்டு வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கணும். கொரட்டை விட்டு கோட்டை விட்டுறாதரா. முதல்ல போய் நான் காஃபி குடிக்கிறேன். ஏண்டா இந்த பழக்கத்தை விட மாட்டியா? ஜாக்கி, அங்க ஒரு ஆத்மா போது பாரு. அப்படி போடு. பிடிச்சிட்டேன். அது நீரரக்கன், நிலவரக்கன், காத்தரக்கன், விண்ணரக்கன். இப்ப போய் நிம்மதியா தூங்குவேன். ஐயா, பூமி அரக்கனுடைய ஆத்மாவை காணமடா. செக்ஷன் 13 அந்த பவர் இருந்திருந்தா அதை இது கண்டுபிடிச்சிருக்கும். அப்ப வெளியில போயிடுச்சா? எதுக்கியா? எதுக்கு தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புறீங்க? அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சு? நமக்கு வேலை வந்துருச்சு. எனக்குள்ள இருக்கிற ஹீரோவை எப்படி நான் வெளியே கொண்டு வர போறேனோ. மறுபடியும் நிறைய சூப்பர் மூஸ் புக் படிக்கணும். ஏய், பார்த்து போங்க. என்னமோ ஆன மாதிரி இருக்கு.
பெரிய பெரிய பல்லிங்க. இது சூப்பர் மூஸ் 157 எபிசோட்ல பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு தேவையான ஒண்ணு இப்போ உன்கிட்ட இருக்க. எனக்கு தேவையானது யார்கிட்ட இருக்க கூடாது. தலைவா என்ன நடந்துச்சு? அந்த பூமி அரக்கன் ஆத்மாவோட சக்தியை அவன் பயன்படுத்துறான். என்ன நடக்குதுங்க? வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. உன்னை எப்படி எரிச்சு சாம்பலாக்குறேன்னு மட்டும் பாருடா. இனி ஓட்டம் பழிக்காத. என் ஃப்ரெண்ட தொடுற வேலை வச்சுக்காத. லாரி, பூமி அரக்க ஆத்மா பூமியில இருக்கானா? நீ கவலைப்படாத பாப்பா. ரொம்ப நேரம் அது அவனுக்குள்ள இருக்காது. நண்பனுக்கு ஒண்ணுன்னா புயலா புறப்படுவேன். எனக்கு பிரச்சனை கொடுக்க எங்கேருந்து தான் இவங்க வராங்களோ? லாரி, சொல்றத கேளு. உனக்கு இது சக்தி வந்தது காரணம் பூமி அரக்கனோட ஆத்மா உனக்குள்ள இருக்கு. அரக்கனா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நெருப்பு கேக்குற பள்ளியை நேர்ல பார்த்ததுனால இதை மட்டும் நம்புறேன். இங்க இருந்த ஆபத்து, நான் கிளம்புறேன். ஹேய், இரு. நம்ம கிளம்பலாம் பசங்களா. அவ எங்க போனாலும் விடக்கூடாது. நம்ம லாரிய சீக்கிரமா பிடிச்சாகணும். பொந்துக்குள்ள போனா பொட்டலமா போயிடுவேன். ஜாக்கிரதை. ஜூலி சொல்றது சரிதான். முழுசா மாறத்துக்குள்ள லாரிய பிடிச்சாகணும். அப்படி மாறினா அவனுடைய உண்மையான ஆத்மா அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் நிரந்தரமா அரக்கனாவே இருப்பான்டா. உண்மையிலேயே ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இருக்கா. இவ்வளவு வேகமா பூமியை பொழந்துகிட்டு வந்தது. அதோட எனக்கு உடம்பு வேற போட்டிருக்கு. எனக்கு எனக்கு இப்ப சூப்பர் பவர்ஸ் இருக்கு. ஒரு வழியே எனக்குள்ள இருந்த ஹீரோவை வெளியே கொண்டு வந்துட்டேன். இந்த சக்தியோட சேர்த்து எனக்கு பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுச்சு. அதை நிறைவேற்றணும். இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய கனவு ஒன்னும் நனவாக போகுது. தலைவா, நீங்க மட்டும் கத்தி கத்தி டென்ஷன் பண்ணாம இருந்தா அந்த பையனை நேரத்துக்கு முடிச்சிருப்போம். இது எல்லாமே உங்களோட தப்பு தான். வாய மூடுங்கடா. அந்த பூமி அரக்கனுடைய ஆத்மா இன்னும் வெளியே இருக்கு. அதை நாம கண்டுபிடிச்சாகணும். அதை அடைஞ்சு ஜாக்கி அழிக்கணும். இங்கதான் என்னோட ஃப்ரெண்ட் லாரியோட வீடு இருக்கு. தேங்க்யூ ஜூலி. இனிமே நாங்க இத பாத். யாரு? ஹாய், லாரி உள்ள இருக்கானா ஆண்டி? லாரி காஸ்டியூம் போட்டிக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருக்கான். அவனோட ரொம்ப நாள் கனவு அது, தெரியுமா? உள்ள வாங்க. ஜோலியே முடிஞ்சு போச்சு. எந்திரன் படத்துல கிளைமாக்ஸ்ல வர்றதை விட பயங்கரமா ட்ரில்லிங் போட்டு எடுத்திருக்காங்க. லாரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய நாடு. இவங்க தான் என்னுடைய மக்கள். இவங்க எல்லாரையும் நான் பாதுகாக்கணும். அவங்களுக்காக தான் நான் யாரு? உலக நாயகம் பொறுத்தாச்சு. இந்த மேயருக்கு சிலை வச்சிருக்கவே கூடாது. தப்பு பண்ற இவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க உலக நாயகம் வந்தாச்சு மேயர். எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த சேவை தான் என்னுடைய கடமை. அழகான அற்புதமான ஓவியங்கள் எங்க இருந்தாலும் அதை ரசிக்காம நான் விட மாட்டேன். உங்களை மாதிரி உழைப்பாளிங்களுக்கு உதவி செய்யறது தான்
இந்த உலக நாயகனுடைய முதல் கடமை. எப்படி வேலையை முடிச்சிட்டல்ல? நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஆனா சிக்னல் காட்டலையே. லாரி எங்க இருக்கான்னு தேடுறதுக்கு பதிலா ஊர்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோமே. ஒரு சூப்பர் ஹீரோ எப்பவும் எங்க இருப்பான்? எனக்கு தெரியும். நேரம் கம்மியா இருக்கு. சீக்கிரமா ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிற சின்ன பையனை கண்டுபிடிங்க. அம்புட்டு பேரும் அப்படித்தான் இருக்கா இங்கே. நான் சொன்னது சின்ன பையனை நீ எருமாட மாதிரி சொல்ற. என்னையா பேசுற நீ? மரியாதையான எங்க மேல நீ மோதிட்ட, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவ்வளவுதானே, என்ன மன்னிச்சிருங்க. எங்களுடைய பாஷையில கேளுடா. அது என்னது? ஓஹோ, சூமோ பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? அது சரி, உங்க பேர் என்ன? அது எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. கொஞ்சம் வெக்கமா இருக்குன்னு ஒரு பேரா? வித்தியாசமா தான் இருக்கு. ஓகே, என்னோட மந்திரவாளை வச்சு உன்னோட கேடயத்தை நான் தாக்குறேன். என்னோட அற்புதமான மந்திர குச்சியை வச்சு உன்னோட கத்தியை அழிக்கிறேன். ஐயா, மந்திரத்தை மந்திரம் தான் தோக்கடிக்க முடியும். எழுதுற கெடப். அங்கிளோட மாயாஜாலத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? சூப்பர் மோஸ்ட் நம்பர் 1. இந்தாங்க 20 ரூபா இருக்கு. என்னம்மா விளையாடுறியா? அந்த புக்கோட விலை 250 ரூபா. உலக நாயகம் வந்தாச்சு. ஓ லாரி, நான் சொல்றத கேளு. நீ ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாது. ஆமா, நீ இப்படி நடந்துக்கிறது காரணம் அந்த அரக்கனோட ஆத்மா உன்னை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க ஜூலி. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் 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 சூப்பர் முசம் மாறிக்கிட்டு இருக்க. நீ எதுவா வேணாலும் மாறிக்கோ, ஆனா என் சக்தியை எனக்கு கொடுத்துற. அத பாத்தியா? சூப்பரா இருக்கே. காஸ்டியூம்ல நம்மள விட அவங்க கலக்குறாங்க. பீமா, அந்த சக்தி எடுக்கிற மந்திரம் உனக்கு தெரியுமா? இல்ல, அங்கிளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ அங்கிளை கண்டுபிடி. அது வரைக்கும் காத்தவராயனால எந்த ப்ராப்ளம் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் வந்து வந்துட்டோம். எரியுது எரியுது எரியுது. நான் பேசாம அங்கிளே கூட்டிட்டு வரேன். நல்ல தடுத்தடா பொடிப்பையா. இப்போ நான் ஒரு ஹீரோ வேலையை காட்டுறேன். நான் பொடி பயலா? நீ எல்லாம் எனக்கு முன்னாடி சாம்பல் ஆயிடுவடா பொடி பயல. நான் ஆக்ஷன்ல இறங்கிட்டேன். நான் நினைச்சதை விட நீங்க எல்லாம் பலசாலியா தான் இருக்கீங்க. ஆனா நீங்க எனக்கு முன்னாடி தூசுடா. ஏதோ அரியா புள்ள தெரியாம பண்ணிட்டு அவங்கிட்ட ஆட்டைய போட பாக்குறியா? பேண்ட்டுக்கு மேல சட்டிய போட்டா பயந்துருவோமாடா. ஸ்ட்ரங்கன் மங்கி ஸ்டைல். ஊவா. ஓகே, உலக நாயகன் கிட்ட இருந்து யாருக்கு ஆட்டோகிராஃப் வேணும்? குழிஞ்சுது. இளைய போறவன் வாய யாரு தக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். எப்படி சூப்பரா? இப்பவே கண்ணை கட்டுது. என்னோட இந்த மந்திர கத்தியை வச்சு நீ எதை போட்டாலும் நான் அழிக்கிறேன். இப்ப என்ன பண்ணுவ? நீ அவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்க, ஆனா இத்தனோண்டு மீன் தப்பிச்சிருமே. அங்கிள், சீக்கிரம் வாங்க. ஜாக்கி கூப்பிட்டா. கொஞ்ச நேரம் இரு. இந்த பொடி பயலுக்கு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஷெட்டோட பையன் இங்கே வந்துட்டான்.
நான் வர்ற வரைக்கும் ஆட்டம் அப்படியே நிக்கணும். திருட்டாட்டம் ஆடின கொன்ன விடுவோம் சோம்பேறி. லாரி போதும், நிறுத்து. நீ இதுல தலையிடாத பொடிப்பையா, இந்த வில்லன்களை நான் பாத்துக்கிறேன். பொடி பையனை பார்த்தா என்ன எதிர்த்து போட்டிடுறியா? நான் ஒரு ஹீரோடா. ஹூமா பாய் 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 ஹூமா பாய். என்ன பண்றா இந்த கிழவன்? உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை வெளியில எடுக்கறாரு. உன் நல்லதுக்காக தான். உன்னை ரொம்ப ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. எனக்கு நண்பர்களா இருந்த நீங்க இப்ப எனக்கு எதிரிகளாயிட்டீங்க. அவனுக்குள்ள போன அந்த அரக்கனுடைய ஆத்மா அவனை முழுசா ஒரு அரக்கனாவே மாத்திருச்சு. இல்ல அங்கிள், லாரி கண்டிப்பா உள்ள இருக்கா. நான் சொன்னா உனக்கு புரியும். ஹே, உலக நாயகா, ஒரு சூப்பர் ஹீரோ இப்படி நடந்துப்பாங்க? எப்படி நடந்துப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லி? நீ ஒன்னு சூப்பர் ஹீரோ இல்லையே. இல்ல, ஆனா நான் நிறைய சூப்பர் மூஸ் காமிக்ஸ் படிச்சிருக்கேன். உன்ன மாதிரியே. நம்ம ரெண்டு பேரும் சூப்பர் மூஸ் பத்தி படிச்சது ஞாபகம் இருக்கா? மொத்தம் 325 கதைங்க, 300 எபிசோட். சூப்பர் மூஸ் ஆபத்துல இருக்கிற மகளை பல தடவை காப்பாத்தி இருக்கு. அதனாலதான் அது சூப்பர் ஹீரோ. ஆனா அது சக்தியை பயன்படுத்தி யாரையும் துன்புறுத்தல, நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கு. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. கொஞ்சம் சுத்தி பாரு லாரி. சூப்பர் மூஸ் இப்படி எடுத்து துவம்சம் பண்ணி எல்லாரையும் பயமுறுத்துமா? உனக்குள்ள இருக்கிற ஹீரோ இப்படியா பண்ணுவா? எவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன். இது பண்ணது நீ இல்ல, அரக்கனோட ஆத்மா. நாங்க உதவி செய்யறோம். நான் என்னைக்கு ஒரு அரக்கனா மாற மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற உண்மையான ஹீரோவை வெளியே கொண்டு வர. இந்த லாரி என்னைக்கு நல்லவனா தான் இருப்பான். ஹூமா பாய் 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 ஹூமா பாய் 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 ஹூமா பாய் 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 பாய். லாரி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் தலை சுத்துது. என்னது காசா? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். ஐயா, ஆட்டத்துல இந்த அங்கிள் அடிச்சுக்க தமிழ்நாட்டுல ஆளே இல்லடா. என்னோட நம்பரு எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வெளியே போவோம். தாத்தா பை பை. வா லாரி, நம்ம போலாம். ஹே, இது எவ்ளோ? எல்லாத்தையும் எடுத்துட்டு போமா. என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வேஸ்ட். எனக்கு பொக்கிஷம். இவ்வளவு ஆக்ஷன் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் உனக்கு காமிக்ஸ் புக்ஸ் வேணுமா? இது டிஃபரண்டான காமிக்ஸ். நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கூட. ஹாய் லாரி. ஏய் ஜூலி, நீ கலக்கிட்ட. இது எப்படி? சூப்பர் ஹீரோ உலக நாயகன், சூப்பர் ஹீரோயின் ஜூலி. என் போட்டோவை போடாம விட்டுட்டாங்களே. ஆமால லாரி, இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. நான் என்னுடைய அட்வென்ச்சர் எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன். அதுல ஜாக்கி போட்டோவோட ஒரு புக் போடுவோம். இது ஒண்ணுதான், ஆனா இது போக போக 100, 1000ன்னு மாறிக்கிட்டே போகும். நாளைய தலைமுறைகள் சரித்திரங்கள்னு புக்க குவிப்போம். அதோட ஜாக்கியோட அட்வென்ச்சர் போடுவோம். எப்படி ஆரம்பிச்சா ஜூலிக்கு நிறுத்தவே தெரியாது. என்ன நக்கலா?